அவங்களுக்கு ஓட் பேங்க் சதுருது. இந்த புதுசா இந்த கட்சி வந்த உடனே இந்த ஓட்டை பிரிக்குமா அந்த ஓட்டை பிரிக்குமா வெளியில எல்லாரும் எழுதுறீங்க, பத்திரிகையில சொல்றீங்க. அப்ப அந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்கு பெரும்பான்மை இந்து மக்களை எதிரியா நினைக்கிற திமுகவை மக்களும் எதிரியா நினைப்பாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. வந்து புதிய தலைவர்கள்லாம் எல்லாரும் புதுசாக வந்ததுனால இவங்க பாஜக ஓட்டை பிரிக்க முடியாது, அதிமுக ஓட்டை பிரிக்க முடியாது, திமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறாங்க, சீமானா ஓட்டை தான் பிரிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் தானே எழுதுறீங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயம், அதனால அப்படி பேசுகிறாங்க. புதுசாக வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே திமுக ஒரு வழக்கமாக 3-4 தேர்தலை வெற்றி பெற்ற கூட்டணியோடு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி கடந்த தேர்தலில் 42.83% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இது இன்றைக்கு களத்தில் பெரிய ஒன்றுக்கொன்று எதிரான கூட்டணி என்பதை நிரூபிக்கப்பட்ட கூட்டணி. மற்றவங்க எல்லாரும் எழுதுறீங்க, 10% வாங்குவாரா, 12 வாங்குவாரா, 15 வாங்குவாரா எழுதலாம். அது ஆட்சி அமைக்கிறதுக்கான போதுமானதாக இருக்கான அவங்களுக்கு தான் தெரியணும். இன்னைக்கு நாங்கள் திமுகவை வெற்றி கொள்வோம், எங்க கூட்டணி ஜெயிக்க தான் போகுது. நீங்க 2024 அண்ணன் எடப்பாடி மீண்டும் முதல்வராக அமர் தான் போறாரு, நீங்க பார்க்க தான் போறீங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா இல்லை. செங்கோட்டையன் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு 10 நாள் கெடு விதித்தது நமக்கெல்லாம் தெரியும். அந்த கெடு விதிக்கும் போது ஒரு பக்கம் அவரை அண்ணன் பாருங்க நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சில பேர் என்னையும் அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டாருன்னு நினச்சிருக்கலாம். இன்றைக்கி அவர் வேறு இயக்கத்துக்கு போயிருக்காரு. அவருடைய அனுபவம் என்ன, புரட்சி தலைவரோட இருந்தேன், புரட்சி தலைவியோட இருந்தேன் அப்படிலாம் இருந்தேன். என்னவர் இன்றைக்கி அங்கே ஒரு இடத்துல இருக்கார். அங்கே எப்படி இருக்காரு என்னன்னு தெரியும், அவர் மனசுக்கு தான் தெரியும் எப்படி இருக்காருன்னு. அவங்க வர போகிறாங்க, இவங்க வரப்பாங்க, ஊருக்கு போக போகிறாங்க, இவங்க படுக்க போகிறாங்க, அவங்க எந்திரிக்க போகிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க யாருக்காக எந்த பத்திரிகை எந்த மீடியா எப்படிலாம் செயல்படணும் ஒரு திட்டம் இருக்குது. அது அவங்கவுங்களுடைய பத்திரிகை ஜனநாயக சுதந்திரம். அப்படி செய்திகளை உருவாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இங்கே சோசியல் மீடியாக்கள்ல நிறையா இருக்குது. எது எப்படி இருக்கோ தெரியாது. 26 அண்ணன் எடப்பாடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சி அமைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். பாஜக கூட்டணி வெற்றி பெறும்.